எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம்னா, நம்முடைய ஜானகி அம்மா அவர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. அவங்களுடைய மரண செய்தி மிக பெரும் அளவுக்கு சோகத்தை நம்முடைய தமிழகம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியா முழுக்கவே ஏற்படுத்தியிருக்குது. அப்படிப்பட்ட நம்முடைய ஜானகி அம்மா அவர்கள் இறப்பதற்கு முன் தன்னுடைய மகனிடம் சில வார்த்தைகள் சொல்லியிருக்கிறாங்க. இது இன்னைக்கு சமூக வலைத்தளங்களை வெளியாகி எல்லாரையுமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை வரிகளை தனக்கு உயிர் போகிறதுக்கு ஒரு சில நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே இப்போ இதை கேட்டுட்டு கண்கள் கலங்கி போயிருக்கிறாங்க. அப்படி என்ன விஷயத்தை ஜானகி அம்மா தன் உயிர் பிரியறதுக்கு ஒரு சில நிமிடத்திற்கு முன்னாடி சொன்னாங்க தன்னுடைய மகனை பற்றிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, ஜானகி அம்மா நம்முடைய தமிழ் திரையுலகத்தில் மட்டும் கிடையாது, ஹிந்தி, மலையாளம், கன்னடம், தெலுங்கு அப்படின்னு 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறாங்க. ஜானகி அம்மா அப்படிங்கிறவங்க ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன மாற்று கருத்தும் யாருக்குமே இருக்காது. சரியாக ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மா அவங்களுடைய மகன் இறந்து போயிட்டாங்க. அவங்க மகன் இருக்கிற வரைக்கும் ஜானகி அம்மா அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்களாம். அவங்களுக்கு ஒரு நாள் கூட அவங்க வயதானவர்கள் மாதிரியே அவங்களுக்கு தெரியாதான். ஏன்னா மகன் அவ்வளோ அன்பாக பார்த்துருப்பாங்களாம். ஒவ்வொரு நாளுமே அவ்வளோ சந்தோஷமாக ஜானகி அம்மா இருப்பாங்களாம். சுற்றி இருக்கிற எல்லாருமே என்ன கேட்பாங்கன்னா, ஜானகி அம்மா உண்மையாலுமே உங்களுக்கு 90 வயசு தானா அப்படின்னு கேட்பாங்களாம். அதற்கு சொல்லுவாங்களாம் ஜானகி அம்மா, என்னுடைய மகன் இருக்கிற வரைக்கும் நான் இளமையிலே தான் இருப்பேன் அப்படின்னு ரொம்பவே விளையாட்டாக சொல்லுவாங்களாம். அப்படிப்பட்ட தன்னுடைய மகன் சரியாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இறந்து போனாங்க. அந்த துக்கத்திலேருந்து ஜானகி அம்மாவால் கொஞ்சம் கூட மீள முடியலையா. அந்த சிரிப்பு, சந்தோஷம் அப்படிங்கிறது கடந்த 6 மாதங்களாக ஜானகி அம்மா கிட்ட இல்லையா. இது ஒரு மிக பெரும் அளவுக்கு சோகத்தை எல்லார் மத்தியிலுமே ஏற்படுத்தி இருந்துச்சு. எல்லாருமே ஜானகி அம்மா கிட்ட கேட்குறது, அம்மா நாங்கள் உங்களை பார்த்து தான் நாங்கள் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தோம். இந்த வயசுலேயும் சின்ன பொண்ணு மாதிரி நீங்கள் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பீங்க, இப்போ எங்கம்மா அந்த சிரிப்பு போச்சுன்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம். அதுக்கு ஜானகி அம்மா, என்னுடைய மகன் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் எனக்கு எல்லாமே சந்தோஷமாக இருந்துச்சு. என் மகன் போனதுக்கப்புறம் இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இப்போ சந்தோஷமாக தெரியலன்னு அழுதுகிட்டே சொன்னாங்களாம். இப்படி இருக்கிறப்ப ஜானகி அம்மா தற்போது மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்துருக்கிறாங்க. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மூச்சு திணறல் இதையெல்லாம் சும்மா, என்னைக்கு அவங்களுடைய மகன் இறந்து போனாங்களோ அன்னைக்கே அவங்க பாதி இறந்துட்டாங்க. இந்த 6 மாதம் அவங்க நடைபெணமாக தான் இருந்தாங்கங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப ஜானகி அம்மா இறக்கிறதுக்கு அன்னைக்கு இரவு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் உயிரோடு இருப்பேனா அப்படின்னு தெரியல, கண்டிப்பாக இன்றைய இரவு என்னுடைய கடைசி இரவாக கூட இருக்கலாம். இந்த நேரத்தில் நான் அதிகமாக மிஸ் பண்ணுறது, நான் அதிகமாக ரொம்பவே ஆசைப்படுறது, என்னுடைய மகன்கிட்ட ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசணும், அவனுடைய முகத்தை பார்க்கணும். இது நாள் வரைக்கும் இந்த உலகத்திலேயே நான் தான் அதிர்ஷ்டமானவன் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இப்படிப்பட்ட மகன் எனக்கு பிறந்திருக்கிறான் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருந்தேன். எல்லாருமே எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் ஒரு நாளும் அப்படி நான் நினச்சது கூட கிடையாது. ஆனால் எப்போ என் மகன் செத்து போனானோ அதிலிருந்து தான் நான் உண்மையாலும் வயசான கிளவிங்கிறதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன். ஒருவேளை இந்த இரவில் என் உயிர் போயிடுச்சுன்னா நான் சோகமாக இருக்கிறேன்லாம் நினைக்காதீங்க. என் பையன் கூட நான் மறுபடியும் போய் சேர போகிறேன், நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க நான் சொன்ன மாதிரியே அன்னைக்கு இரவே நேற்று இரவே அவங்க இறந்து போயிருக்கிறாங்க. எல்லாருக்குமே மிக பெருமளவுக்கு கண்களில் கண்ணீரோட ஜானகி அம்மா அவங்களுடைய மகன் மேலே வச்சுருந்த பாசத்தையும், அவங்க மகன் ஜானகி அம்மாவை அந்த கடைசி காலத்துலேயும் அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிட்டதை பற்றியும் தான் இன்றைக்கி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, உங்களுக்கு ஜானகி அம்மாவை எவ்வளோ பிடிக்கும், அவங்க பாடல்களில் எது மிக உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பாடல் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.